கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே விசிக நிர்வாகி செல்வம் என்பவரது வயலில் கள்ள நோட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. செல்வம் தனது சொந்த வயலில் தகர கொட்டாய் அமைத்து கள்ள நோட்டு அச்சடித்து புழக்கத்தில் விடப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பொய்யாமொழி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பொய்யாமொழி, கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவிதா. கடலூர் மாவட்டம் ராமநாதம் காவல் நிலையத்துக்கு எல்லைக்கு உட்பட்ட அர்தநத்தம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பரமசிவன் மகன் செல்வம் என்பவர் விடுதலை சிறுத்தை கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட பொருளாளராக செயல்பட்டு வருகிறார். இவருக்கு சொந்தமான வயலில் தகர ஷெட் கொட்டாய் அமைத்து அதில் கள்ள நோட்டு அடிக்கும் இயந்திரங்களை வைத்து கள்ள நோட்டு அடித்து புழக்கத்தில் விட்டு வருவதாக ராமநாதம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் இன்று காலை அவரது வயலில் உள்ள தகர ஷீட் கொட்டாய்க்கு சென்ற போது செல்வம் அங்கிருந்து ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது. உள்ளே இருந்த பார்த்தபோது கள்ள நோட் அடிக்கும் இயந்திரம் மற்றும் வாக்கி டாக், அச்சடிக்கும் பேப்பர், கள்ள நோட் 83,000 ரூபாய் ரொக்க பணம், வாக்கி டாக், லேப்டாப், ஏர்கன், பில்டன் ஏர்கன், கவுண்டிங் மிஷின், பிரிண்டிங் மிஷின், பேப்பர் பண்டல் உள்ளிட்ட பொருட்களை கைப்பற்றி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தப்பியோடிய செல்வத்தை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பொய்யாமொழி.